மாடியில் செடியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள், குல்மரியா அழகாக நிற்குது. ரோஸுக்கு கீழே ஒரு சின்ன கொடி மாதிரி போகுது. என்ன கொடின்னு தெரியல, ஃபேஷன் ஃப்ரூட்டா என்னன்னு. இங்கே பாருங்கள், ஒரு உருண்டை வெள்ளரி பழமா, ஆனால் வெள்ளரி கொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அங்கே மாறப்போகுது. பார்த்தீங்களா, அது வெள்ளரி தான். வெள்ளரி கொடியில் இப்படி ஒரு காய் இருக்குது, பறிப்போம். பாருங்க, கீழே போய் கட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் குச்சி பூவும் கிடச்சி கைஸ், போகலாம். இவ்வளோந்தான் நமக்கு இன்னைக்கு மாடியில். நம்ம கும்பளைங்காய் நல்ல கலர் கொடுத்து எடுத்து கிடக்க. நாளைக்கு காலையில் வந்து எடுக்கலாம். பறித்த அந்த காயை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. கத்தியெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. ஆஹா, வெள்ளரிக்காய், குட்டி வெள்ளரிக்காய் கேட்டிங்களா? வெள்ளரி வித்து வெள்ளரி இப்படி உருண்டையாக வந்துருக்கு அந்த செடியில். அப்போ அது வந்து ரோஜா செடியில் நிற்கிறதுனால வெள்ளரிக்கு சரியாக நீளமாட்டு காய் விட அதுக்கு இடம் கிடைக்கல போல இருக்குது. உருண்டையாட்டு காய்ச்சிருக்கு. ஸோ பேட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.